உணவே தெய்வம். நம் குடும்பம் எது? தொப்பில் முதல் சிரசு வரை உள்ள நாடி சுழுமுனை நாடி. இதில் சுவாசம் செய்தால் பிராணமய கோஷம் செயல்பட்டு அந்த நாடி முழுவதும் காற்றால் நிரம்பப்பட்டு வாயுவாக வெளியே போகும். இந்த நாடிக்கு பெயர்தான் மூலாதாரம். மூலம் என்றால் கணபதி என்று பெயர் வைத்தார்கள். பிறப்பின் முதல் நாடி கணபதிக்கு வயிற்றில் காற்று இருப்பதாக பெருசாக வைத்து பிராணன் அதிகம் தரும் அரசமரத்தலையில் அமர வைத்தார்கள். சுழுமுனை சுவாசம் செய்தால் மூளைக்கு வேண்டிய பிராணசக்தியை இந்த நாடியை தந்துவிடும். இதையே ஔவையார் கணபதியை புந்தியில் வைத்து தொலைத்தேனே என்று விநாயகர் அகவலில் குறிப்பிடுகிறார். சுழுமுனை சுவாசம்தான் சிவசுவாசம். சூரியகளை சந்திரகலையில் நாம் உடல் சுவாசம், சிவசுவாசம்தான் உயிர் சுவாசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவர்களைப் போல உடல் இல்லாமல் நாம் ஒளி உடலாக நாம் வாழலாம். மூலாதார நாடி கணபதி, அதில் வாசிக்காற்று சிவம், அதில் கனல் சக்தி, அதில் தோன்றும் ஒளிதான் முருகன். இதுதான் நம் குடும்பம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.